மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட ஏஸ் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற திரை விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ படம் வந்து ட்ரைலர் பார்க்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இந்த படம் ஜுங்கா அந்த படம் மாதிரி வந்து ஏதோ ஒரு சில மொக்க விஜய் சேதுபதி படம் மாதிரி அடி வாங்கிடும் அப்படின்னு நினச்சேன். பட் உள்ளே போய் உட்காந்து பார்த்தா படம் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா எப்படி இருந்ததுன்னா, விஜய் சேதுபதியை இப்படி பார்த்து நம்ம ரொம்ப நாள் ஆச்சு. நடுவில்லாம் நிறைய பேன் இண்டியா சம்பவம், தெலுங்கு அப்படி இப்படின்னு நிறைய படங்களில் வந்து கேமியோலாம் பண்ணிட்டு இருந்தார். தமிழ் படத்தில் கேமியோ பண்ணிட்டு இருந்தார். எல்லா படத்தில் விஜய் சேதுபதியை வந்து மேக்ஸிமம் ஒரு 80% வந்து கொண்டுடுவாங்க, ஸோ வில்லனாக போட்டு. பட் இந்த படத்தில் தலைவன் என்ன சம்பவம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அவர் இதுக்கு முன்னாடி நடித்த படம் காதலும் கடந்து போகும், அப்புறம் நானும் ரவுடி தான், அண்டு சேதுபதியில் ஒரு ஆக்ஷனாக பிளாக்காக வந்து மிரட்டியிருப்பார். அப்புறம் சூதுக்கவும், இது வந்து விஜய் சேதுபதியோட கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம்னு சொல்லலாம். இந்த ஏஸ் அப்படிங்கிறது சூதுக்கவும் படத்துடைய இன்னொரு வெர்ஷன் மாதிரி இருக்குது அப்படின்னும் சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து விஜய் சேதுபதி மக்கள் செல்வன் ஒரு பெரிய ஹீரோ. இந்த படத்தில் வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாக அவர் பேசினாலே வந்து அதை நம்ம வந்து ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த படத்தில் அதையும் தாண்டி வந்து வேறு லெவலில் வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ செம்ம விஜய் சேதுபதியை நம்ம வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம்னா இந்த படம் வந்து அப்படி வந்து வந்திருக்கு ஏஸு. ஸோ இந்த டைட்டில் ஏஸ் அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கார்டு மாதிரி ஒரு கேம் விளையாடுறாங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது இன்டர்வலுக்கு முன்னாடி வருது. கிட்டத்தட்ட ஆடுகளம் படத்தில் நம்ம அந்த கோழி சேவல் சண்டைலாம் பார்த்துட்டு இருப்போம் பாருங்க, அந்த லெவலில் ஒரு இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை தாண்டி இந்த படத்தில் விஜய் சேதுபதி தாண்டி யார் இன்னொரு ஹீரோ அப்படின்னு பார்த்தோம்னா யோகி பாபுக்கும் விஜய் சேதுபதிக்கும் இந்த காம்போ அப்படிங்கிறது செம்மையாக செட் ஆகிருக்கு. சும்மா சாய் சுதர்ஷன், சுப்மன் கில்லு மாதிரி இறங்கி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சும்மா அடித்து பொழந்துட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து யோகி பாபு காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. யோகி பாபுவோட காமெடி சொல்லணும் அப்படின்னா, மெயினாக நம்ம ஜெயிலர் நெல்சன் அவருடைய படங்களெல்லாம் பார்த்துருப்போம், அந்த காமெடி மாதிரியே வந்து இதில் இருக்குது. ஸோ வேறு லெவல் யோகி பாபு இன்னொரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டி இந்த படத்தில் யார் வந்து இன்னொரு ஹீரோ அப்படின்னா, சாம் சிஎஸ் மியூசிக் வந்து பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. இப்படி ஒரு கதைக்கு இப்படி ஒரு பிஜிஎம் வந்து போட முடியுமா அப்படிங்கிறத சும்மா போட்டு விறுவிறுன்னு வேறு லெவலில் இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. மோஸ்ட் அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். ரஜினி சார், கமல் சார் இவங்கள மாதிரி படங்களில், அஜித் சார், விஜய் சார் படங்கள்லாம் சாம் சிஎஸ் வந்து மியூசிக் பண்ணார், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணார்னா உண்மையாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த படம் ஒரு எவிடன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அப்படியே ஒரு சூப்பரான ஒரு ஹீரோவாக மிரட்டி இருக்கிறார் சாம் சிஎஸ் அவரோட மியூசிக். அண்டு சாங்ஸ் வந்து பார்த்தோம்னா ஜஸ்டின் பிரபாகரன் அவர் பண்ணியிருக்கிறாரு. சாங்ஸ் வந்து பெருசாக அப்படியே வந்து ஒரு ஆஹா ஓஹா அப்படின்னு இல்லைனாலும் ஒரு டீசெண்டான ஒரு சாங்ஸு. ஸோ விஷுவலாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல சினிமாட்டோகிராஃபி பற்றி நம்ம பேசி ஆகணும். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கண்டிப்பாக வந்து ஹரி சார் இவரை பார்த்துட்டு வந்து கூப்பிடுவார். ஏன்னா மொத்த மலேசியாவையும் வந்து விறுவிறுன்னு 360 டிகிரியில் வந்து சுற்றி அப்படி காமிச்சிருக்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து மலேசியா முருகன் கோயில், பிரிட்ஜு, மெட்ரோ ட்ரெயின் அப்படி இப்படின்னு வந்து கேமரா தூக்கிட்டு ஓடி வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. சரி, யார் தான்ப்பா சினிமாட்டோகிராஃபி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, அதோ ராவத் அப்படிங்கிறவர், கரண் பி ராவத் அப்படிங்கிறவர் மராத்தி சினிமாட்டோகிராஃபர். மராத்தியில் நிறைய படங்களுக்கு அவார்டு வாங்கின, ஸ்டேட் அவார்டு வாங்கின ஒரு பெரிய சினிமாட்டோகிராஃபர். இந்த படத்தில் ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. சூப்பராக இருக்கும். விஜய் சேதுபதி அண்ட் ருக்மிணி வசந்த் அவங்க 2 பேருக்கான அந்த காதல் காட்சிகள், குறிப்பாக ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஃபைட் சீன் வரும். அதுக்கு வந்து ஏன் வந்து ஒரு ரெட்ரோ சாங் போடல, இளையராஜா சார் காப்பிரைட்ஸ் போடுவார் அப்படிங்கிறதுனால வந்து அதை போடலையா அப்படின்னு தெரியல. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ருக்மிணி வசந்த் அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். சப்த சாகரதாச்சே எல்லோ, சைடு ஏ சைடு பி, 7 கடல் தாண்டின்னு ஒரு படம், அதாவது கன்னடாவில் வந்த படம். அந்த படத்தில் வந்து பிரியா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் எந்த அளவுக்கு வந்து மிரட்டியிருப்பாங்கன்னு தெரியும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்களோட ஆக்டிங். பட் அந்த படம் பார்த்தே வந்து தமிழ்நாட்டில் பல பேர் அவங்களுக்கு வந்து க்ரஷ் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக ருக்மிணி வசந்துக்கு நிறைய படங்கள் அமைஞ்சுது அப்படின்னா, ராஷ்மிகா மந்தனா இந்தியன் சினிமாவில் பேன் இண்டியன் ஸ்டாராக என்ன ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ருக்மிணி வசந்த் கண்டிப்பாக வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு எபிலிட்டி இருக்குது. பட் இந்த படத்துலேயும் வந்து ஒரு சூப்பராக ஒரு அழகான ஒரு ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு இதில் வந்து ஒரு முக்கியமான ஒருத்தரை சொல்லி ஆகணும். யாருன்னா நம்ம பிருத்திவிராஜ் என்கிற பப்ளு. அவள் உருவாளா அப்படிங்கிற படத்தில், அஜித் சார் படத்தில் வில்லனாக வந்திருப்பார். சிம்ரான் மேடத்தை வந்து மிரட்டுவார். சிம்ரான் மேடத்தை என்னென்ன விஷயங்களுக்காக அந்த படத்தை டார்ச்சர் பண்ணாரோ அதே வேலையை தான் இதுலேயும் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட அருந்ததி படத்தில் வர ஒரு அகோரன் மாதிரியான ஒரு கேரக்டர்னு வச்சுக்கிங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட கேரக்டராக வராரு. உண்மையாக பிருத்திவிராஜ் சார் வந்து பாராட்டணும். இந்த வயசுலேயும் இது மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இறங்கி வந்து பண்ணி சூப்பராக இந்த படத்தில் செம்மையாக கொண்டு போயிருக்காரு. ஸோ மெயின் வில்லன் யாருப்பா இந்த படத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏகே ஒரு ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் பேர் என்ன, ஏதோ ஒரு பேர் வரும், வைஷ்ணவா அவினாஷ் அப்படிங்கிறவர் கேஜிஎஃப்பில் வந்திருப்பார். ஸோ அவர் தான் வந்து இதில் மெயின் வில்லனாக வராரு. சூப்பராக அப்படியே கதை வந்து அப்படி இப்படின்னு ஸ்டார்டிங்கில் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் கதை அப்படியே ஜாலியாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா எல்லாமே ப்ளஸ் தான். மைனஸ் எதுன்னு கேட்டால் நான் ஒரு சில விஷயம் தான் சொல்லுவேன். என்ன அவ்வளோ பணத்தை வந்து கட்டுக்கட்டாக எண்ணுறாங்க இந்த படத்தில்.
ஸோ எந்த சீனையும் வந்து பணத்தை எண்ணும்போது தாப்பாலே போடல. இது வந்து வேணும்னே வச்ச மாதிரி இருக்குது. நம்ம ஜென்ரலாக ஒரு 10,000 ஏடிஎம்ல இருந்து எடுத்துகிட்டு வந்தாலே வீட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டோர் லாக் பண்ணிட்டு வந்து கவுண்ட் பண்ணுவோம். ஸோ அது மாதிரியான சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அந்த போலீஸு அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக தெரியல. எதுவுமே பெருசாக தெரியல. இந்த லாஜிக் ஓட்டைகள்லாம் வந்து எதுவும் பெருசாக தெரியாத அளவுக்கு யோகி பாபு அண்ட் விஜய் சேதுபதியோட அந்த காம்போ காமெடி வந்து வேறு லெவலில் நம்மளை ஃபன்னு செம்மையாக சிரிக்க வச்சுருக்கு. அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. டைரக்டர் ஆறுமுகம் அப்படிங்கிறவர் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்கிறாரு. இவர் இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதியோட படங்களெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து அவர் ஒரு டிரெக்டராக, ரைட்டராக, ஒரு ப்ரொடியூசராக. இந்த படத்தில் விஜய் சேதுபதியோட பேர் வந்து பார்த்தோம்னா போல்டு கண்ணன். ஆனால் இந்த டைரக்டர் வந்து பார்த்தோம்னா போல்டாக ஒரு அட்டெம்ப்ட் வந்து விஜய் சேதுபதியை வச்சு அதை சக்ஸஸ் காமிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட வந்து ஒரு பெரிய விஷயம். ஒரு பெருசாக நீங்கள் ஃபைனலாக ஒன்று சொல்லணும்னா, நீங்கள் பெருசாக வந்து இந்த படத்தை வந்து எதிர்பார்க்காதீங்க. இது வந்து அப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும். ஆனால் என்ன ஒரு இந்த படத்தை நீங்கள் ஒரு 2.75 மணி நேரம் இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபீல் தரோன்னா, நெல்சன் சாருடைய கோலமாவு கோகிலா டாக்டர் படம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஒரு ஃபீல் இருந்தது. அதே மாதிரி வெங்கட் பிரபுவோட சார் படம் ஒரு டீமாக இருக்கும். டீமாக அந்த படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு டீமாக ஒரு சம்பவம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நானும் ரவுடி தான், ஒரு சூதுகவும், ஒரு விஜய் சேதுபதியோட இதுக்கு முன்னாடி முந்தைய படங்கள் பார்த்த மாதிரி, தமிழ் சினிமாவில் ஒரு ஜாலியான படங்கள் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம். படத்தில் எந்த வல்காரிட்டியும் இல்லை, பெருசாக எந்த ஒரு கெட்ட வார்த்தைகளும் பயன்படுத்தலை. அவ்வளோ நல்லா வந்து நீட்டாக சூப்பராக விஷுவல் ட்ரீட்டாக இந்த படம் வந்திருக்கு. ஸோ நம்பி நீங்கள் வந்து தேட்டருக்கு போகலாம். போயிட்டு வந்து உட்காந்து ஒரு 2.75 மணி நேரம் நான் ஜாலியாக சிரிக்க போகிறேன்ப்பா அப்படிங்கிறதுக்கு யோகி பாபு கேரண்டி. ஸோ கண்டிப்பாக யோகி பாபு வந்து லேடிஸ் கெட்டப்லலாம் ஒரு சீனு தியேட்டரே வந்து வேறு லெவலில் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப நல்லா அருமையாக வந்து படம் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து தியேட்டரில் போய் கண்டிப்பாக இந்த படத்தை இந்த வாரம் வீக்கெண்டில் கிட்டத்தட்ட இந்த ஃப்ரைடே வந்து ஒரு 7-8 படம் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஸ் அப்படிங்கிற படம் கண்டிப்பாக இந்த வாரத்துடைய ஒரு கிளியர் வின்னர் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். மற்ற படங்கள் பார்க்கல, பட் இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா ஏஸோடைய அந்த ரேட்டிங் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருக்குது. பார்த்த ஆடியன்ஸோடைய அந்த ஃபீட்பேக் அப்படிங்கிறதும் வேறு லெவலில் வந்து இருக்குது. ஸோ ஏஸ் கண்டிப்பாக நம்மளை ஒரு 2.75 மணி நேரம் நல்லா ஜாலியாக சிரிக்க வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நம்மளுடைய சேனல் சச்சின் ஸ்டுடியோஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை பற்றின ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூவை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.